Hi friends, welcome to Surya Kumar Talkies channel. நாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர் வண்டி செய்யறது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு ரிக்வயர் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்கண்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டுக்குள்ள இருக்கிற டியூப். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட்ஸ். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடா மூடி. அதுவும் 2 சோடா மூடி வேணும். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டில், அதாவது மெழுகுவத்தி. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரூம் ஸ்டிக், அதாவது ஈக்குமார் குச்சி. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அது பார்த்தீங்கன்னா நூல்கண்டோட அளவு பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்குதான்ட்டு. சுருட்டியும் பார்த்துக்கலாம், அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி சுருட்டி முடிச்சதுக்கப்புறம் கலர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பிடிக்கும், அதனால் நான் க்ரீன் கலர் பண்ணிக்கிறேன். அப்படி கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை நம்ம காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரை நம்ம சோடா மூடி சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்காத கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு தான். ஆனால் மற்றவங்களுக்கு பிடிக்கும்ல, அதனால தான் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ ரெட் கலர் அடித்தோடனே பழைய ஹிந்தி சீரியலில் ஆன்ட்டி பொட்டு வச்சுட்டு வருவாங்களே அந்த மாதிரி ஆயிரும். இப்போ அதை எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடா மூடி நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற அந்த ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வெளியே எடுத்துருங்க. அதே மாதிரி 2 சோடா மூடியும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோடா மூடியோட சென்டர் பாயிண்டில் ஆணி அடிக்கணும், கரெக்டாக அடிக்கணும், இல்லைனா அந்த மூடி பார்த்தீங்கன்னா ஒடுங்கிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 2 மூடியிலையும் ஆணி அடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பண்ண பேப்பர் எடுத்துக்கணும். நான் அது சீக்கிரம் காயலன்ட்டு அயன் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நான் கம் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இன்னொரு வாட்டி கம் அப்ளை பண்ணிக்கிறேன். கம் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக அப்ளை பண்ணணும், இல்லை பேப்பர் கிழிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்கண்டோட நம்ம ரோல் பண்ணிக்கணும். நம்ம நூல்கண்டோட ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா செலோ டேப் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரெட் கலர் சர்க்கிள் கட் பண்ணி வச்சோம்ல, அது சோடா மூடியோட நம்ம எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கணும் பை யூசிங் ஃபெவிகால். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோடா மூடியில் ஏற்கனவே ஓட்டை இருக்கும், அதை நம்ம இன்னும் குத்தி விட்டோம்னா பேப்பரில் ஓட்டை ஏறும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணி அவரை ஊசியை சூடு பண்ணி மெழுகுவத்தியில் கரெக்டாக ஓட்டை போடணும். அப்படியே நம்ம ஊசியை சூடு பண்ணாமல் ஓட்டை போட்டோம்னா மெழுகுவத்தி கிராக் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டுக்குள்ளே டியூப் இருக்கும்ல, அதை முக்கால்வாசி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் எடுத்துக்கணும். த்ரெட் எடுத்து ரப்பர் பேண்டோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஆனால் நாட் போட்டுறக்கூடாது த்ரெட்டில். அப்புறம் சோடா மூடி ஓட்ட வழியாக நம்ம த்ரெட்டை விட்டு இழுக்கணும். ரப்பர் பேண்ட் அந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த லூப்புக்குள்ளே நம்ம குச்சி இன்செர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை பார்த்தீங்கன்னா அந்த நூல்கண்டு வழியாக விடணும்.
அப்படி விட்டதுக்கப்புறம் அந்த நூலை நல்லா இழுத்தோம்னா ரப்பர் பேண்டும் வெளியே வரும். அதுக்கப்புறம் இன்னொரு சோடா மூடி எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் நிறுத்தி வைக்கிறதுக்காக ஒரு குச்சி வச்சுருப்பேன். அப்புறம் கடைசியில் அந்த குச்சி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோடா முடி, அதுக்கப்புறம் நூல்கண்டு, அப்புறம் திரும்பி இன்னொரு சோடா முடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி. மெழுகுவத்தி இன்சர்ட் பண்ணும்போது மட்டும் பார்த்து மெதுவாக இன்சர்ட் பண்ணுங்கள். அந்த ரப்பர் பேண்ட் நிறுத்தி வச்ச குச்சியை இப்போ எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த நூலை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ரப்பர் பேண்டு வெளியே வரும். அதுக்கப்புறம் அந்த நூல் தேவையில்லை, அதை எடுத்துருங்க. நூல் எடுத்ததுக்கப்புறம் அந்த லெட்டுக்குள்ளே இருக்கிற பைப்பை கட் பண்ணி வச்சிங்களா, அதை எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் மெழுகோட வித்தை கம்மி பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல க்ளூ கன் போட்டு ஒட்டியிருப்பேன் சோடா முடியோட. ரப்பர் பேண்டை சேர்த்து ஒட்டிடாதீங்க, அப்புறம் வண்டி ஓடாது. இந்த டியூப் தான் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொடுக்குற இடம். இந்த டியூப்பை நம்ம சுற்றி விட்டோம்னா வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான கரடு முரடாக இருந்தாலும் அது நல்லா ஏறி போகும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேடு ஏறி இறங்கிச்சுன்னா கீர் போட ஆரம்பிக்கும். அதாவது இந்த மாதிரி கீர் போட்டதுக்கப்புறம் தான் வண்டியே மூவ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்கிற இடம். இது நல்லாவே ஏறி போகும், ஆனால் ஸ்லோவாக தான் ஏறி போகும். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஏதோ டவுட்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.